வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம மரவள்ளிக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். யூசுவலாக மரவள்ளிக்கிழங்கு நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம். ஒரு சிலருக்கு அந்த வேக வச்சாலும் அதில் இருக்கிற ஸ்மெல் பிடிக்காம இருக்கலாம். அந்த மாதிரி பிடிக்காதவங்கலாம் இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வாசனையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த குழம்பு. மரவள்ளிக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இத எல்லாத்தையும் 2 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். தண்ணீல அலசுறது எதனாலனா, இந்த மரவள்ளிக்கிழங்கோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும். குழம்போட டேஸ்ட் ரொம்ப அதிகமாகும். முதல்ல இந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு நான் ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கை இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம மரவள்ளிக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். கிழங்கு குழஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழையலை. அட் த சேம் டைம் அது நல்லா வெந்திருக்கு. குழஞ்சிருச்சுன்னா குழம்போட டேஸ்ட் எல்லாமே மாறிடும். உங்களுக்கு ஃபோக்கால் குத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையான்றது. கிழங்கையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், குழம்புல சேர்த்துக்கலாம். இதை அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக இஞ்சி மட்டும் ஆட் பண்ணுங்கள். 1/2 இன்ச் இஞ்சியை ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 4 பல்லு பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதே தக்காளி சின்ன சின்னதாக நறுக்குனது அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். 2-3 நிமிஷத்துக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கை வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கிழங்கு வேகிறச்ச கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கிழங்கு வேக வச்சுருந்த அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துடலாம். தண்ணிக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ மூடியை எடுத்துடலாம். குழம்போட வாசனை பயங்கரமாக வருது. நம்ம மூடி போட்டு இந்த குழம்பை கொதிக்க வைக்கிறதால இந்த குழம்புல இருக்கிற மசாலாலாம் இந்த கிழங்குல நல்லா இறங்கி அந்த கிழங்கோட வாசனையே கம்மியாயிடும். நான் இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குழம்பை திறந்து வச்சு கொதிக்க விட போகிறேன், இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக. எண்ணெய் நல்லா எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பும் நல்லா திக்காக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. கூட அந்த மரவள்ளிக்கிழங்கோட வாசனையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. குழம்போட வாசனை வீடு ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கே எதுவும் வேண்டாம், அப்பளம் மாத்திரம் வச்சு சாப்பிட்றோம். சூடான சாப்பாடில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ.